ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஸோ 1000 பவர் 9 கொடுத்துருக்காங்க, டிவைட் சிம்பிள் கொடுத்துட்டு 10 பவர் 24 கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 1000 அப்படின்னா நமக்கு இங்கே பேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ பேஸ்மெண்ட்டை நம்ம காமனாக கொண்டுட்டு வந்துடலாமா? ஸோ இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1000 பவர் 9 பை 10 பவர் 24 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1000 அப்படின்றது 10ன்றது 2 டிஜிட்டில் இருக்குது, 1000 அப்படின்றது 4 டிஜிட்டில் இருக்குது. ஓகேவா? இதையும் நம்ம இந்த பேஸையும் 10 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னா 10 கியூப். ஓகேவா? 10 கியூப் அப்படின்றது நமக்கு எவ்வளவுனா 1000. அப்போ என்ன பண்ணலாம், 10 கியூப். ஓகேவா? அதுமாரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே 9 அப்படின்றது வந்துடும், டிவைடட் பை 10 பவர் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 9 27, அப்போ 10 பவர் 27 டிவைடட் பை 10 பவர் 24 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வந்துருச்சு. இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, a பவர் m டிவைடட் பை a பவர் n. இதில் பேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்மும் இந்த எண்ணும் பார்த்தோம்னா நமக்கு மைனஸில் வரும். ஓகேவா? ஸோ இது ஃபார்முலா, சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபார்முலா. அப்போ 10 பவர் 27 டிவைடட் பை 10 பவர் 24, 10ங்கிற பேஸ் நமக்கு சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே இருக்கு இல்லையா 27 மைனஸ் 24. ஓகேவா? இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது a பவர் m மைனஸ் n, இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஏங்கிறது நமக்கு 10 வந்துருச்சு, m மைனஸ் n அப்படிங்கிறது 27 மைனஸ் 24 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 10 பவர் 3 அப்படின்றது நமக்கு இங்கே ஆன்சர். 10 பவர் 3ன்னு கொடுக்கலாம் நமக்கு ஆன்சரு, இல்லை 10 பவர் 3 ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ முக்கியமான ஒரு கணக்கு, அடுத்த கணக்கு பார்க்கலாம்.